உலகம் பருவநிலை மாறுபாட்டால பெரும் மாற்றத்திற்குள்ளாகிட்டு வருது. இயற்கையோட நிலைமை இப்போது வழக்கம் போல இல்ல. வானிலை தாறுமாறாக மாறுது. பனிப்பாறைகள் வேகமாக உருகிட்டு வருது. இதனால வரும் காலத்துல நாம எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல்கள் இன்னும் தீவிரமாக இருக்குது. இந்த நிலையில இமயமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான பனிப்பாறைகள், குறிப்பாக இந்து குஷ் பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் வேகமாக உருகிட்டு வருவது பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்குது. இந்த பனிப்பாறைகள் சுமார் 200 கோடி மக்களுக்கு நீர் ஆதாரமாக இருக்குது. விஞ்ஞானிகள் கணக்கின்படி உலக வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துட்டாலே நூற்றாண்டின் இறுதியில 75% பனிப்பாறைகள் இல்லாம போயிடும். இது பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த பனிப்பாறைகள் உருகுவதால குடிநீர், விவசாயம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாயம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. இதன் தாக்கம் இந்தியா, சீனா, நேபாளம் போன்ற ஆசிய நாடுகளுக்கு மட்டுமில்லாம ஐரோப்பா, ஆல்ப்ஸ் மலை, அமெரிக்கா, கனடா, ஐஸ்லாந்து போன்ற நாடுகள்லையும் தெரியும். உலக வெப்பநிலை 2.7 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துருச்சு அப்படின்னா பனிப்பாறைகள்ல 4/3 பங்கு உருகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அச்சநிலையை கருத்தில் கொண்டு தஜிகிஸ்தான்ல உள்ள துஷன்பே நகர்ல ஐநா மாநாடு நடைபெற்றுட்டு வருது. இதுல பனிப்பாறைகள் தொடர்பான முக்கிய விவாதங்கள், தீர்வுகள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடக்குது. பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த கார்பன் உமிழ்வை குறைக்கும் முயற்சி, சுத்தமான மின்சார உற்பத்தி மற்றும் பாரிஸ் ஒப்பந்தத்தில் கூறிய இலக்குகளை அடைவது போன்ற முக்கிய நடவடிக்கைகள் தேவைப்படுது. அதிக சவால்கள் எதிர்கொள்வதற்காக சட்டங்களும் கடுமையாக இருக்கணும், விழிப்புணர்வு அதிகமாக இருக்கணும். இல்லைன்னா வரும் காலத்துல நம்ம தலைமுறைக்கு நீர் பஞ்சம் போன்ற பாதிப்புகள் ஏற்படும்னு எச்சரிக்கப்படுது.